ஹலோ கைஸ், வணக்கம். வாழ்வளமுடன். வெல்கம் பேக் டு மை சேனல் வைப் வெக்கேஷன். இன்றைக்கி திருப்பூர்லேருந்து ட்ரெயின் மூலமாக வாளையாரில் உள்ள 9 ஃபால்ஸ்க்கு நம்ம போக போகிறோம். திருப்பூர் டு வாளையாருக்கு 25 ரூபா தாங்க டிக்கெட்டு. இது போகிற வழியில் எடுத்து ஒரு சின்ன வீடியோங்க. எவ்வளோ அழகாக அந்த மலையெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ட்ரெயினில் போனால் தான் அந்த இயற்கையில் ரசிக்க முடியும். நம்ம வாளையார் வந்து இறங்கியாச்சுங்க. இந்த ட்ரெயின் கரெக்டாக காலையில் 8 மணிக்கு கிளம்பி ஒரு 10:45 அங்கே வந்துடும். இங்கே குரங்க பாருங்கள். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய குரங்கு இருக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு தாய் குரங்கு தண்ணி குடிக்கிறத பாருங்கள். அது புல்லு தான் சாப்பிட மாட்டிருக்குது. இங்கே பாருங்கள். இங்கேருந்து 150 ரூபா கொடுத்து நம்ம ஆட்டோவில் தான் அந்த வாளையார் 9 ஃபால்ஸ்க்கு நம்ம போக முடியும். ஆட்டோவிலேருந்து நீங்கள் இறக்கி விட்ட இடத்துல அப்படியே ரயில்வே ட்ராக் மேலே நீங்கள் ஏறணும். ரயில்வே ட்ராக் மேலே ஏறி அப்படியே நீங்கள் ரைட் சைடில் கீழே இறங்கணும். இங்கே பாருங்கள், ஒரு நாய் இருக்குது. இங்கே பாருங்கள், யானை வந்து இது வழித்தட மாட்டிருக்குது. ஸோ அதனால் போர்டு வச்சுருக்காங்க. வெல்கம் டு கேரளான்னு போர்டு வச்சுருக்காங்க. இது கேரளா தமிழ்நாடு பார்டரு. ரைட் சைடு வழியாக நீங்கள் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்கினீங்க அப்படின்னா, நான் இறங்கிட்டுருக்கிறேன் பாருங்கள். லைட்டாக இன்னும் கொஞ்சம் இறங்கணும். இறங்கி இது கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க. யாருமே இல்லையாட்டு சுற்றிலையும். அதனால் எனக்கே இந்த இடம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒருத்தருமே இல்லை. ஸோ சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய குளிப்பாங்களாட்டு இருக்குது. ஆனால் இப்போ மான்சூன் சீசன், இப்போ மழை ரெயின் சீசன் ஆரம்பிச்சிருச்சா. இப்போ கேரளாலாம் நல்ல ஹெவியான ரெயின். நான் இப்போ வந்துட்டு இருக்கும்போதே கோயம்புத்தூர் நல்ல மழை. நானும் இங்கே வந்து ரொம்ப மழை பெய்ய மாட்டிருக்குது உள்ளே போக முடியும்னு நினச்சேன். ஆனால் இங்கே கொஞ்சம் மழை இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் எனக்கே பயமாக இருக்குது. இப்படியே இருக்கிறது சுற்றிலையும். ஏன்னா யானை நடமாட்டம் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 இந்த டைம் தான். ஈவினிங் தான் நீங்கள் வரக்கூடாது. ஈவினிங் 2 மணி தாண்டிடுச்சு அப்படின்னா உட்கார்ந்து கொண்டு இந்த பக்கம் வந்துடவே செய்யாதீங்க. ஏன்னா இது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு, அன்ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு, நிறைய இது மேலே நிறைய நமக்கே ஒரு மேக்ஸிமம் ஒரு அந்தளவுக்கு ஒரு சேஃப்டி இல்லாத இடம். லோக்கல் பீப்புளுக்கு தான் இந்த ஏரியாவோட நிலைமை நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்குவோம். இறங்கி இங்கே ஃபால்ஸு சத்தம் நல்லாவே கேட்குது. மேலேயே நல்லா கேட்டுச்சு, இங்கேயும் லைட்டாக நல்லாவே கேட்குது ஃபால்ஸ். நான் அப்படியே இது வந்து மேல் பக்கங்க. இது ஆக்சுவலாக மேல் பக்கம். இங்கேருந்து தண்ணி கொட்டுது பாருங்கள். எவ்வளோ சுத்தமாக நல்லா கேட்குது பாருங்கள். சூப்பராக இங்கேருந்து தண்ணி கொட்டு மட்டும் இருக்குது. இது ஒரு ஆறு ரிவராட்டம் வந்து கொட்டுது பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஹலோ கைஸ், வணக்கம். வாழ்வளமுடன். நான் உங்கள் காளிதாஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் வைப் வெக்கேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் வாளையார் டிஸ்ட்ரிக்ட், வாளையார் ஏரியாவில். இது வந்து கோயம்புத்தூர் ஆக்சுவலாக தமிழ்நாடு கேரளா பார்டரு. அந்த இடத்துல 9 வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக சம்மர் சீசனில் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மான்சூன் சீசன், இப்போ வந்து மழை சீசன் ஆரம்பிச்சங்காட்டி கேரளாவில் ஹெவியான ரெயின். அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓவராக கொட்டுது, அருவியாட்டம் கொட்டுது. ஸோ தயவுசெய்து இந்த நேரத்தில் நீங்கள் வந்து குளிக்காதீங்க. ஸோ ஹைலி ப்ராஹிபிட்டட். இந்த ஏரியா ஆக்சுவலாக வந்து யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஏரியா. ஸோ எனக்கு ரொம்ப திக்குன்னு பயமாக இருக்குது. சீக்கிரம் முடிச்சு கிளம்பிடலாம். தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக குளிக்கிறதுக்காக வரல, சும்மா இதை ஃபோட்டோ ஷூட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சம்மர் சீசனில் ட்ரை பண்ணுங்கள். மான்சூன் சீசன் அப்புறம் மழைக்காலத்தில் இது வேண்டாம். தேங்க்யூ. மேலே வந்து ரயில்வே பிரிட்ஜுக்கு கீழே தான் அந்த ஃபால்ஸ் ஓடுது. மேலே இருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன் எவ்வளோ அழகாக. இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இது ரைட் சைடில் தான் உங்களுக்கு ஃபால்ஸு, லெஃப்ட் சைடில் வந்து அது ஒரு ஆறாட்டம் அந்த பக்கம் ஓடும். இந்த இடம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, நீங்கள் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து பக்கா பொருத்தமான இடம். ஆனால் அந்த இடத்த வந்து தயவுசெய்து கீப் அண்ட் க்ளீனாக வைங்க. தயவுசெய்து நீட்டாக வைங்க. யாரும் வந்து இங்கே சாப்பாடு கொண்டு வந்து தயவுசெய்து சாப்பிடாதீங்க. வெளியில் ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. சம்மர் சீசனுக்கு குளிக்க வந்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு
எப்போதுமே என்னோடய அட்வைஸ் என்னென்னா, குளிக்கும்போது எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. குளித்து முடிச்சுட்டு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. குளிக்கும்போது தண்ணி கூட குடிக்காதீங்க, ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இந்த ஃபால்ஸோட லெஃப்ட் சைடில் நான் கொஞ்சம் கீழே இறங்கலாம். நம்ம இந்த இறங்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இது ஓரளவுக்கு நம்ம உட்காந்தே குளிக்கிற மாதிரி ஓரளவுக்கு அந்தளவுக்கு பயம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்க மாட்டிருக்குது. இருந்தாலும் இந்த இடமே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா யானை உலா வரும் இடம் வேறு போட்டிருக்காங்களா, யானையுடைய வலசை பாதையும் போட்டிருக்காங்களா. ஸோ எப்போ திடீர்னு யானை வந்து பயமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்த நேரம் பிரச்சனை இல்லை, மதியம் தான். இந்த நேரத்தில் மேக்ஸிமம் வராது. இருந்தாலும் மான்சூன் சீசன் காட்டி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குங்காட்டி அது பாட்டில் வந்துட போகுது. இந்த இடத்துல குழந்தைங்க லேடிஸ்லாம் குளிக்கலாம் மாட்டிருக்கு. இது ஒரு ரிவர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுவுமே தண்ணி நல்லா இழுக்குது. ஸோ இந்த டைம் வேண்டாம். இந்த மழை சீசன், ரெயின் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இடங்களை நீங்கள் குளிக்கவே வேண்டாம். கொஞ்சம் சம்மர் சீசன் வரட்டும். சம்மர் சீசனில் வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்போ நீங்கள் தாராளமாக குளிச்சுக்கலாம், மேக்ஸிமம் பிரச்சனை இருக்காது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் சூப்பராக இருக்குதுங்க, தண்ணி நல்லா. அங்கே தண்ணி ரொம்ப ஃப்ளோவாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் அதனால் இந்த பக்கம் வந்துட்டேன், பாலத்துக்கு இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிற இடமே கிடையாதுங்க. இந்த டைம் நீங்கள் குளிக்க வேண்டாம். ஆக்சுவலாக சம்மர் சீசனும் நீங்கள் கண்டிப்பாக குளிக்கலாம் மாட்டேங்குது. இங்கேயுமே நிறைய பேர் இந்த டைம் நீங்கள் குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வான் பண்ணாங்க. ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் டு நாட் ட்ரை டு பாத். ஸோ சம்மர் சீசனில் குளிங்க. ஆனால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க, செம்மையாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு இருக்கும் வேறு லெவல் தரமாக இருக்குது. கைஸ், ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸை பார்த்துட்டேன், ஆனால் நான் குளிக்கலை. ஏன்னா வந்து ஹெவியான ஃப்ளோ, தண்ணி வந்து ஹெவியான ஃப்ளோவில் வருது. ஒரு 2 பேர் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து தண்ணி ஹெவியாக இருக்குது தம்பி, இப்போலாம் குளிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ நான் அவாய்ட் பண்ணிட்டேன் குளிக்கவும் முடியாது நீங்கள் நினச்சாலும். ஆனால் அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து குளிக்கலாம், ஆனால் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து லேடிஸ் யாராக வந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மான்சூன் சீசனில் யாரும் தயவுசெய்து இங்கே வந்து குளிக்கிறது தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை. யாராவது துணைக்கு யாராவது இருந்தாங்கன்னா குளிக்கலான்னு பார்த்தா யாருமே இல்லை. ஸோ அதனால் குளிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் ரிட்டன் போகிறேன். இப்போ நான் ஃபால்ஸை பார்த்துட்டு ரிட்டன் போகிறேன். இப்போ ரிட்டன் போகிறதுக்காக இந்த ஃபால்ஸ்லேருந்து எப்படி போகணும் அப்படின்னா, இதே ரயில்வே ட்ராக்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாளையார் போகிற ரோட்லேயே அப்படியே போகணும். அதாவது ட்ரெயினில் வந்து நம்ம வாளையார் விட்டு இறங்கி நான் ஆக்சுவலாக ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தேன். ஆனால் இந்த ரயில்வே ட்ராக்லேயே நடக்கலாமாட்டிருக்கு, நடந்து இந்த ஃபால்ஸுக்கு வரலாமாட்டிருக்குது. ஆனால் 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, 2 கிலோமீட்டர் தூரம் வருமாமா. அதாவது வாளையார் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ஃபால்ஸுக்கு 2 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டர் தூரம் வருமாமா. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அது தெரியல, அது ஒவ்வொருத்தரை பொறுத்து. ஸோ அதனால் 2 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். நான் அதனால் இப்போ வந்து மறுபடியும் வாளையார் போகிற ரூட்லே, அதாவது ட்ரெயின் வந்து வாளையார் போகிற ரூட்லே நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரம் நடந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் ஆகிடலாம். அங்கேருந்து நம்ம ட்ரெயின் ஏறினாலும் ஏறிக்கலாம், இல்லை அந்த பக்கம் பஸ்ஸில் போகணும் அப்படின்னா பஸ்ஸில் ஏறினாலும் ஏறிக்கலாம். பக்கத்தில் தான் பஸ் ஸ்டேஷன். அப்புறம் வந்து இந்த ட்ராக் வழியாக நீங்கள் தனியாக போகிறத தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. 2 பேராக வந்தீங்கன்னா தயவுசெய்து போங்க. ஏன்னா ஒரு 2 பேர் சொன்னாங்க, ஆப்போசிட்டில் இதே ரயில்வே ட்ராக்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஆப்போசிட்டில் வந்தாங்க அப்படி சொன்னாங்க. தயவுசெய்து இந்த வழியாக நடந்து போகிறப்போ 2 பேராக போங்க தம்பி, ஏன்னா இதெல்லாம் யானை நடமாட்டம் இருக்கிற இடம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் 2 பேராக நடந்து போங்க. சிங்கிளாக நடந்து போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ என்ன மாதிரி சோலோ ஜேர்னி பண்ணுறவங்க, சோலோ விளாக் பண்ணுறவங்க தயவுசெய்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக கவனமாக இருங்க. தேங்க்யூ. இது ஆக்சுவலாக சாப்பிட வந்த இடத்துல எடுத்தேன். குரங்கு நல்லா விளையாடுது பாருங்க, குரங்கு குட்டியெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வாலெட் ட்ரிப் முடிச்சாச்சு. மறுபடியும் ஈவினிங் 3:45 இதே ட்ரெயின் திரும்ப இருக்கிறது, அதில் ஏறிக்கலாம்.
ட்ரிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, செம்மையாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்புக்கு எனக்கு வெறும் 300 தான் செலவாச்சு. நீங்கள் சோலோவாக அந்த இடத்த சுற்றி பார்க்க வர்றீங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி, ட்ரெயினை விட்டு இறங்கி இந்த ஆட்டோவில் இறக்கலாம். இந்த ஆட்டோவோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். அப்புறம் பாஸ், மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்தி வைங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வீடியோ வாட்சிங். தேங்க்யூ.